வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக நேற்றைய நாள் நாமலின் பேரணி எப்படி நிறைவு பெற்றது என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. உண்மையில் அந்த பேரணி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இப்போது எதன் அடிப்படையில் நிறைவடைந்திருக்கிறது என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று வந்திருக்கக்கூடிய கூட்டம் எப்படி, யார் யார் வீடுகளுக்கு சென்றார்கள் என்ற நிலையில் முடிவடைந்திருக்கிறது. உண்மையில் ஒரு பொது எதிரணியினுடைய பேரணி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக மோசமான எடுத்துக்காட்டாக நேற்றைய நாளில் நாமல் ராஜபக்சவை ஆட்சியிடமேற்றுவோம், நாமலே எங்கள் இளையகுமாரன் என்றெல்லாம் கோஷங்களோடு வந்தவர்கள் மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை வழங்கி சென்றிருக்கிறார்கள் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஒரு பேரணியில் கலந்து கொள்கின்ற அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவாளர்கள் என்பதற்கு அப்பால் குடிகாரர்களும் போதையில் தள்ளாடுகின்றவர்களும் ஒன்றிணைந்த ஒரு கூட்டமாக அது மாற்றி காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாகும். இதன் பின்னணியில் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பிக்கப்பட்ட விதம், இது முடிவடைந்த விதம், இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில ரகசியங்கள், இவை பற்றியெல்லாம் இன்றைய நாளில் நாங்கள் பேசப் போகிறோம். அப்படியாக வருகிற போது ஒரு சில விடயங்களை சொல்லியே ஆக வேண்டும். ஆரம்ப நாட்களை பொறுத்தவரை அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற கோஷத்தோடு ஆரம்பமானவர்கள் பின்னர் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகின்ற வேளை அரசினுடைய வாக்குறுதிகளை அரசுக்கு நினைவூட்டுகின்ற ஒரு பேரணியாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இதுவே அரசு தரப்பிற்கு ஒரு வெற்றியாகவும் இந்த பொது எதிரணி என்று சொல்லிக் கொள்கின்றவர்களுக்கு ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நாட்டிலே ஆளுகின்ற அரசுக்கு எதிராக ஒரு அழுத்தத்தை வழங்குவதற்கு இவர்கள் குறிப்பிட்டது போல 20,000 பேர் அல்ல, இந்த இடத்திலே ஒரு 2,000 பேருக்கு அதிகமானவர்கள் கலந்து கொண்டார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வழமையாகவே நுகைகொடவினுடைய அந்த சந்தை பகுதியில் சுமார் 1000 தொடக்கம் 1500 வரையான மக்கள் எண்ணிக்கை காணக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையில் ஒரு 5000 பேர் கூட அந்த இடத்தில் ஒன்று கூடினார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இங்கு எச்சமாக நிற்கின்றது. குறிப்பாக சாராய போசல்களுக்கும் சாப்பாட்டு பாசல்களுக்கும் 5000 ரூபாய் பணத்திற்குமாக பேருந்துகளில் கொண்டு இறக்கப்பட்ட மக்கள் கூட்டம் ஒரு பக்கமாக, மஹிந்த ராஜபக்ச திடீரென வருவதாக அறிவித்திருந்தார். எனவே மஹிந்த ராஜபக்சவை பார்க்க வேண்டும் என்ற மஹிந்தவினுடைய விசுவாசிகள் என்று சொல்லி ஒரு கூட்டம் அந்த இடத்திலே வந்து சேர்ந்தது. ஆனால் இறுதியில் பல ஏமாற்றங்களோடு சென்றிருக்கிறார்கள். மழையில் கலைந்து போன அந்த மக்கள் கூட்டம், சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஒரு சிலர் போதையில் தள்ளாடி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சிலர் இந்த கூட்டத்திலே வந்து அனுரவிற்கு ஆதரவான கோஷங்களை எழுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியாகத்தான் எதிரணியினுடைய இந்த நுகேகொட பேரணி சிரித்து போய்விட்டது என்று சொல்லி கொள்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவர்களுடைய துண்டு பிரசுரங்கள் வெறும் 21 அம்சங்களை எங்கேயோ தேடி பிடித்து இதை அரசுக்கு எதிராக சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல இந்த பொது எதிரணியினுடைய கூட்டத்திலே 37 கட்சிகள் அங்கம் வகிக்கப் போகிறது. அவர்கள் 37 கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் ஒன்று சேரப் போகிறார்கள் என்று சொல்லி எல்லாம் கதைவிடப்பட்டது. ஆனால் அங்கே இணைந்து கொண்டவர்கள் எத்தனை கட்சிகள், எத்தனை வீதமானவர்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நேற்றைய இந்த பேரணி நாளிலேயே அவர் ஜீவன் தொண்டமானினுடைய திருமணத்திற்காக இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார். அதே போல மஹிந்த கலந்து கொள்வார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விடயம், முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி. ஆனால் அதன் பின்பதாக மஹிந்த ராஜபக்ச தான் கலந்து கொள்வதாக சொல்லியிருந்தார். சிலவேளை தன்னுடைய மகனுடைய இந்த போராட்டம் பிசுபிசுத்து போய்விடுமோ என்ற அச்சத்தில் அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். இறுதியில் மஹிந்தவை பார்க்க வந்தவர்களுக்கும் ஒரே மாற்றம், அவ்வளவுதான் நடந்தது. அதேபோல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பிலே ஹரின் பெர்னாண்டோ மற்றும் பஜிர் அபிவர்த்தன ஆகியோர் வல்லமை போல ரணிலுக்காக தலையை காட்டியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நிமல் ஸ்ரீபாலடி சில்வா போன்றவர்களும் அனுர பிரியதர்சன யாப்பா போன்றவர்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வல்லமையைப் போல கடந்த காலங்களைப் போல முக்கியம் பெறவில்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். இன்னும் ஒரு பக்கமாக உதயகமன் பிள்ளை இருந்தார். உதயகமன் பிள்ளை தன்னுடைய வல்லமையான பாணியில் தான் எப்படியெல்லாம் இனவாதத்தை கக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கக்கிவிட்டு சென்றார். இன்னும் ஒரு விடயம், இவர்கள் அரசியல் செய்கின்ற விடயம் என்று சொன்னால், கொடிய பயங்கரவாதத்தை அழித்தும் பௌத்த மதத்திற்கு எதிரான நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, இராணுவ வீரர்களை காட்டிக் கொடுக்க முனைகிறது இந்த அரசு, இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். உண்மையில் அப்படியான நிகழ்வுகள் நடக்கிறதா என்ற கேள்வியை இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்கள் கேட்கிறார்கள். இந்த அரசுக்கு எதிராக இவர்கள் சொல்லுகின்ற இந்த குற்றச்சாட்டுகளை இதைவிட வேறு விதமாக தமிழ் மக்கள் முன்வைக்கிறார்கள். அப்படியான நிலைமையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த
ஒன்று கூடலில் அல்லது இந்த பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதே போல இன்னும் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு யாருமே கலந்து கொள்ளவில்லை. ஆகவே ஒரு சிலரை வைத்து, ஒரு சில முகங்களை வைத்து தங்களுடைய அரசியல் அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் நெறிப்படுத்த நாமலினுடைய தரப்பு முண்டியடித்துக் கொண்டிருந்தது. ஆக போதையில் மிதந்து கொண்டிருந்தவர்கள், தள்ளாடி கொண்டிருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து நாமலை ஆட்சி பீடமேற்றுவோம் என்ற கோஷங்களை இட்டிருந்தார்கள். நாமல் மேடைக்கு வருகிற போது அடுத்த ஜனாதிபதி நீங்கள் தான் என்ற கோஷத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதன் பின்பதாக நாமல் அரசியல் ஜாப்பின் அடிப்படையில் ஒரு சர்வாதிகார ஆட்சி இடம்பெறுவதாக சொன்னார். எப்படியான சர்வாதிகார ஆட்சி என்ற ஒரு கேள்வி அங்கே எழ வேண்டிய தேவையும் பலரினால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த அரசு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த பேரணியாம். அப்படியாக இருந்தால் அரசினுடைய வாக்குறுதிப்படி ஊழல் செய்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அப்படியானால் மஹிந்த ராஜபக்ச எப்போது சிறையில் அடைக்கப்படுவார்? நாமல் ராஜபக்ச எப்போது சிறையில் அடைக்கப்படுவார்? கோட்டாபாய ராஜபக்ச இந்த நாட்டை திவாலாக்கியவர், இந்த நாட்டை அதில் பாதாளத்தில் தள்ளியவர், அவர் எப்போது சிறையில் அடைக்கப்படுவார்? இவர்களோடு கைகோர்த்து இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகள் எப்போது சிறையில் அடைக்கப்படுவார்கள்? அரசியல் படுகொலைகள், ஊடகவியலாளர்களுடைய படுகொலைகள், கடத்தி காணாமலாக்குதல்கள், வெள்ளை வேன் செயற்பாடுகள், மனித உறுப்புகளை கடத்தி வெளிநாடுகளுக்கு விற்ற செயற்பாடுகள், இதை தாண்டி இடம்பெற்றிருக்கக்கூடிய எவன்கார்ட் மோசடி தொடங்கி இருக்கக்கூடிய மத்தள விமான நிலையம் தொடர்பான மோசடி வரை எத்தனை மோசடிகள், இவற்றையெல்லாம் தான் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை தங்களுக்கு ஆப்பு வைப்பது போல ஞாபகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்களா இந்த கூட்டம் என்பதுதான் அங்கு பலரால் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், அதாவது ஒரு அரசு ஆட்சி அமைக்கிறதாக இருந்தால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற கோஷத்தோடு வருவது வல்லமை. மஹிந்த ராஜபக்சவினுடைய தோல்வி 2015ஆம் ஆண்டு பதிவு செய்யப்படுகின்ற போது இதே போலதான் அப்படியான ஒரு சம்பவமும் இடம்பெறுகிறது. அதாவது 2015ஆம் ஆண்டு மஹிந்தவோடு எழுவோம் என்ற துணைப்பொருளிலே எங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோருமாக சேர்ந்து அங்கேயும் ஒப்பாரி வைத்தார்கள். ஆனால் ஒன்று, ஐக்கிய தேசிய கட்சி இந்த நாட்டை அழிக்கிறது, இந்த நாட்டிற்கு பிழையான முன்னுதாரணத்தை வழங்குகிறது என்று சொன்னவர்கள் இப்போது ஐக்கிய தேசிய கட்சி தங்களோடு இருப்பதால் அந்த வாசகத்தை விட்டுவிட்டார்கள். புதிதாக தேசிய மக்கள் சக்தியை இப்படியாக அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் எல்லாம் எதையாவது புதிதாக சொல்லுவார்களா? நாட்டு மக்களுக்காக, ஊடகங்களுக்காக புதிய விடயங்கள் கிடைக்குமா என்று பார்த்தால் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல இராணுவத்தை காட்டிக் கொடுக்கிறார்கள், பௌத்தத்தை அளிக்கிறார்கள், பழைய பல்லவிகளை மீளவும் பேசிக்கொண்டு இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக உண்மையில் ஒரு விடயம் இருக்கிறது. தாங்கள் எப்படியாவது ஆட்சி பீடம் வர வேண்டும், அதே நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும். இதுதான் இந்த தரப்புகளினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் குறிப்பாக இந்த தரப்புகள் சொல்வதற்கு அப்பால் ஜேவிபியினுடைய என்பிபி ஆட்சி பீடம் ஏறிய பின்பதாக என்ன எல்லாம் செய்திருக்கிறது என்பது தொடர்பாக தமிழ் மக்கள் சார்பில் ஒரு சில பட்டியல்களும் இருக்கிறது. ஆக வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற வாக்குறுதிகளை அல்ல. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொன்னவர்கள் நீக்கவில்லை. அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்றவர்கள் விடுதலை செய்யவில்லை. மீளவும் சொன்னார்கள், ஜெனீவா கூட்டத்தொடர் இடம்பெறுகின்ற செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் வாரம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொன்னார்கள். அதையும் செய்யவில்லை. அதை தாண்டி இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களுக்கிடையான சமத்துவத்தை பேசுகின்ற, இனவாதத்தை, மதவாதத்தை தோற்கடித்த அரசு நாங்கள் என்று சொல்லுகின்ற என்பிபி எதையெல்லாம் செய்யவில்லை, எதையெல்லாம் செய்திருக்கிறது என்ற ஒரு பட்டியலை தமிழர் தரப்பும் தயாரித்து தான் வைத்திருக்கிறது. அப்படியாக பார்க்கிற போது இந்த ஜேவிபி அதிகாரத்திற்கு வந்து இந்த ஓராண்டு கால பகுதியில் குருந்தூர் மலை சட்டவிரோத விகாரை சூழலில் தமிழ் விவசாயிகளின் நிலங்களை அழித்து தொல்லியல் தளம் என்கின்ற அறிவித்தல் பலகைகளை அமைத்திருக்கிறார்கள். வவுனியா வடக்கு சட்டவிரோத சப்புமல் கஸ்கட விகாரை சூழலில் தியான மண்டபம் உட்பட புதிய கட்டுமானங்களை நிறுவியிருக்கிறார்கள். பாணமை உகந்தை முருகன் ஆலய சூழலில் புதிய புத்தர் சிலை ஒன்று வைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் சட்டவிரோத தையட்டி விகாரை புதிய கட்டுமானங்களை நிறுவி அரசு அதிகாரியான போலீஸ் அதிகாரி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார்கள். கந்தரோடைய மையப்படுத்திய தொல்லியல் புதிய ஆய்வு மூலம் மேலும் பல பௌத்த ஸ்தூபிகள் அடையாளங்களை கண்டறிந்து கந்தரோடைய ஒரு சிங்கள பௌத்த புனித நகரம் என்கின்ற கருதுகோளை உறுதி செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மட்டக்களப்பு நெடியகல்மலை பகுதியில் புதிய விகாரை ஒன்றை நிர்மாணித்து வருகிறார்கள்.
வெறுகள் வட்டவன் பகுதியில் 290 ஏக்கர் விவசாய நிலங்கள் உட்பட 10 இடங்களை தொல்லியல் நிலங்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். திருகோணமலை 64ஆம் கட்டை ராஜவந்தன் மலை பிள்ளையார் ஆலய சூழலில் 300 ஏக்கர் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து நிர்மாணிக்கப்பட்ட பௌத்த விகாரையை முழுமைப்படுத்தி இருக்கிறார்கள். இது போதாது என்று தொல்லியல் ஆலோசனை குழு என்கின்ற பெயரில் ஸ்ரீ ரத்ன உபாலி நாயக்க தேர தலைமையில் சிங்களவர்களை ஒரு குழுவிலே அமைத்து 20 சிங்கள துறை சார்ந்தவர்களை வைத்து ஒரு ஆலோசனை குழுக்களையும் 2 தமிழர்களையும் ஒரு முஸ்லிம்களையும் பெயருக்கு சேர்த்திருக்கிறார்கள். பௌத்த பிக்குகள் 3 பேரடங்களாக அந்த 20 பேரினுடைய தொல்லியல் சான்றுகள் சிங்கள பேரினவாதத்தை நோக்கி நகருகிறது. இது தொடர்பில் எண்ணிக்கையில் சிறிய தேசங்களை பிரதிநிதிப்படுத்தி புதிய வர்த்தமானி வெளியிடப்படும் என அறிவித்து பல நாட்களின் பின்னதாகவே அந்த 3 பேர் சேர்க்கப்பட்டார்கள் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். திருகோணமலையில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் பானமுறை திலகவம்ச தேரருக்கு அமைச்சரவை பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். குருந்தூர் மலை விவசாய நிலங்களை தயார்படுத்திய விவசாயிகளை தொல்லியல் நிலங்களை சேதப்படுத்தினார்கள் என குற்றம் சாட்டி சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தின் அறங்காவலர் சபையின் முன்னாள் உறுப்பினர்களான திரு சசிகுமார், தமிழ்ச்செல்வன் ஆகியோரை பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணை பிரிவுக்கு அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக இப்போது திருகோணமலையிலே கடற்கரை சூழலில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பௌத்த தர்மசாலை என்ற பெயரில் மீண்டும் ஒரு புத்தர் சிலையை நிறுவியிருக்கிறார்கள். அதேபோல் உள்நாட்டு கடன் அதிகரிப்பு, வெளிநாட்டு ஒதுக்கங்கள் வீழ்ச்சி, மத்திய வங்கி பொறுப்புகள் அதிகரிப்பு மற்றும் திரைசேரி முறைகள் தோல்வியடைந்து வருகின்ற இறுக்கமான பொருளாதார சூழலுக்கு மத்தியிலும் இனவாதத்தை கைவிடாது இன்னமும் தங்களை ஒரு நாட்டினுடைய சிறந்த ஆட்சியாளர்களாக நிறுவுவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், திருகோணமலையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்பட்டு மீளவும் காவல்துறையினுடைய கையாலையை கொண்டு வைக்கின்ற அளவுக்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள். உண்மையில் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நாங்கள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தோற்கடித்த அரசு என்று சொல்லி வெறும் பச்சை பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திருகோணமலையினுடைய அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டவிரோத பிகாரை கட்டுமானம் அல்லது தர்மசாலை தொடர்பான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் நாடாளுமன்றம் வந்த ஜனாதிபதி அந்த பிரச்சனை முடிந்து விட்டது, இங்கு இனவாதத்தை தூண்ட முயற்சிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய அரசு, உங்களுடைய தொல்லியல் திணைக்களம், உங்களுடைய பௌத்த குருமார்கள் செய்கின்ற அந்த செயற்பாடுகளில் இல்லாத இனவாதம், ஏன் எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கிறீர்கள், ஏன் எங்களுடைய இடங்களில் இதனை நிறுவுகிறீர்கள் என்று தமிழ் மக்கள் கேட்டால் இது இனவாதமாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் இந்த விகாரை விவகாரத்திற்கு நாமலினுடைய 21ஆம் தேதி பேரணியை காரணம் காட்டினார்கள். இப்போது பேரணி முடிந்து விட்டது, பேரணி புஷ்வானமாக மாறிவிட்டது. நாட்டிலே 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய அரசு இந்த நாட்டில் இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை என்ற உங்களுடைய வார்த்தைகளை மெய்யென நிரூபிப்பதற்கான நாட்கள் இருக்கிறதா என்ற கேள்வி மக்களிடம் எழுந்து வருகிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். என்னதான் இருந்தாலும் நாமல் ராஜபக்ச தரப்பு ஒன்றும் புனிதர்கள் இல்லை. ஜேவிபியினுரை கொடுங்கோலர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, சர்வாதிகாரிகள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிச்சயமாக உங்களுடைய காலங்கள் போல 2 யுகம் ஒன்று இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இவர்கள் நிலங்களை பிடிக்கிறார்கள், இவர்களுடைய பௌத்த பிக்குகள் ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்ளுகிறார்கள். அதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் இவர்கள் உங்களை விட மோசமானவர்கள் இல்லை. நீங்கள் மிக மோசமானவர்கள், இவர்கள் கொஞ்சம் மோசமானவர்கள் என்று சொல்லலாம். ஆகவே அன்பான உறவுகளே, மக்களாகி நீங்கள் சில விடயங்களில் தெளிவு பெற வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய பலர் இந்த அரசை புகழ் பாடுவது, அவர்களுடைய செயற்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருக்கலாம். இது ஜனநாயக நாடு, நீங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்களோ மாற்று திணிப்புகளோ இருக்காது. ஆனால் இவர்கள் சொன்ன விடயங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்கு நாங்களும் முன்வைக்கின்ற விடயமாக இருக்கிறது. ஆனால் இந்த பொய்யர்களான, களவாளிகளான, ஊழல்வாதிகளான ராஜபக்ச தரப்புகள் சொல்லுகின்ற அந்த வாக்குறுதிகள் அல்ல. நாங்கள் சொல்லுவது, எங்களுடைய நிலங்களின் மீது கை வைக்கின்ற இந்த நகர்வுகள் நிறுத்தப்பட வேண்டும். அண்மையில் தாந்தாமலையில் தொல்லியல் பதாதையிடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணம் முழுவதும் தொல்லியல் செயலணி என்று சொல்லி கோட்டாபாய ராஜபக்ச அடையாளப்படுத்திய விடயங்களை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டிருக்கிறது இந்த என்பிபியினுடைய அரசு என்ற குற்றச்சாட்டு மக்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். உண்மையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் லசந்த விக்ரமதுங்க, பிரகீத் எக்னலிகுட, தராகி சிவராம், நடேசன், இப்படி
பலருடைய கொலைகள் இந்த தேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 35க்கும் அதிகமான தமிழ் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மரணங்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பல ஆண்டுகளாக எங்களுடைய அரசியல் கைதிகள் இந்த சிறையில் இருக்கிறார்கள். அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று ஆட்சிக்கு வந்த நீங்கள் இது தொடர்பில் எடுத்த ஆக்கப்பூர்வமான நகர்வு என்ன என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளை பராமரித்து அந்த பிள்ளைகளுடைய பாட்டி காலமாக இருக்கிறார். பிள்ளைகள் நிற்கதியாக இருக்கிறார்கள். பிள்ளைகளை பராமரிப்பதற்காக தந்தையை விடுதலை செய்கின்ற மனம் இந்த இனவாதத்தை தோற்கடித்த அரசுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியோடு விடைபெறலாம். நாளை மற்றும் ஒரு எதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்பு வணக்கம் உறவுகளே.